ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த கர்ம ஜோதிட வகுப்பு வருகிற மே 18 ஆரம்பிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கர்ம ஜோதிடம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வகுப்பு. கர்மாவை பத்தின புரிதல். கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்கிறத கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்தில் தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பை எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவால பாதிக்கப்பட்டு எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா, தீர்வே இல்லையா? நம்ம முதல்லயே ஏற்கனவே எடுத்த கர்ம ஜோதிட வகுப்புக்கு விட இது கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ஒரு அப்டேட் இருக்கு. ஆமாமா, கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கர்மாவை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எங்க தொட்டா எப்படி சரியாகுங்கிறத நம்ம கிளியரா கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட எப்படிங்க ஐயா? ஒரு பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு புள்ளி எங்க ஆரம்பிக்குது, அந்த நாட்டு எங்க விழுகுது, எங்க முடியுது, எங்க தொடருது, எங்க டிராவல் ஆகுது, என்ன கிரகம் இவங்களுக்கு பிரச்சனையை பர்மிட் பண்ணுது, அதை எங்க தொட்டா இவங்க சரியாவாங்க, இப்படி நிறைய ஆலயங்களை பத்தின தகவல்கள், அறிவியல் பூர்வமாக ஜாதகத்தை அணுகிறது. அப்புறம் ஒரு ஜாதகத்துல கர்மாவோட புள்ளி, மைய புள்ளி, மையம் எங்கிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது, ஒருத்தர் ஏன் ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, போராட்ட பிரச்சனையே தீரலைன்னா அழுகிறாரு, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், தொடரும் கர்மாவா, அனுபவிக்கிற கர்மாவா, தீர்க்கக்கூடிய கர்மாவா, இல்லை நமக்கு நிம்மதியை கொடுக்குற கர்மாவா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா, இப்படி கர்மாவை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கரும்பு சாறு எப்படி பிழிஞ்சு ஒரு எசன்ஸாக கொடுக்குறோம், அப்படி கிளைண்ட்டுகளுக்கு வர்ற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அப்போ கர்மாவை பற்றின முழு புரிதலோட நீங்கள் டிராவல் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எந்த மாதிரி சொல்லலாம், அப்படிங்கிறத தான் இந்த வகுப்பை நம்ம பண்ணுறோம். முழு நேர ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த வகுப்பை தவறவே விடாதீங்க. என்னுடைய 16-17 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தமான கலவை எசன்ஸ் தான் இது. இதை நம்ம அள்ளி கொடுக்க தயாராக இருக்கணும். எந்த ஒளி மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு மனசுக்கு நான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் நான் இப்போ அடுத்தது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வகுப்பு. அப்போ உடனடியாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். யாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும், கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கணும். நேரடியாக கலந்துக்கிட்டா தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கர்மாவிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் 18/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ம ஜோதிட பரிகார வகுப்பு 6 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகளில் நீங்கள் எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கர்ம வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அனைவரையும் நாம் வகுப்புல சந்திக்கிறோம். இது ஒரு கட்டண வகுப்பு. அனைவரையும் நான் வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பாக பேசிடுவோம். அனைத்து
ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தாதான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு அவருடைய கலர் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சம் வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனிதர் தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு விஷயம். ஒருத்தர் உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா அந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றார். ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி.
இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலாக எல்லாரும் பாருங்க. அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறார். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு வந்து கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாயம் மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்கே இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை வந்து மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு வந்து சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது வந்து கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி வந்தும் பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப். சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும், பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும், சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம்
பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்கிறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. அதாவது கும்பராசிக்கு 6ஆம் இடம், அதாவது குருவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வராரு. இது நல்லதா கெட்டதாங்க ஐயா? கண்டிப்பா பார்த்துருவோம். கும்பராசி காலச்சக்கரத்துக்கு 11வது ராசி. அவங்களும் கும்பராசிக்காரங்களும் குருமார்களை மதிக்கக்கூடியவங்க. எப்பவுமே அவங்க பூர்வீகமாவே இந்த கை வைத்தியம் பார்த்தவங்க, வாக்கு சொன்னவங்க, விபூதி கொடுத்தவங்க, இலதலை வைத்தியம் பார்த்தவங்க, விசக்கடிக்கு வைத்தியம் பார்த்தவங்க, கோயில் கட்டினவங்க, சாமி ஆடினவங்கெல்லாம் கும்பராசியில இயற்கையாகவே இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில இவங்களையும் கடவுள் பக்தியும் பிரிக்க முடியாது. கும்பராசிக்காரங்க தனுசு மாதிரி. ஆமா, இவங்களையும் கடவுள் பக்தி கும்பராசிக்காரங்களை பிரிக்க முடியும். கும்பம் வந்து ராஜராஜ சோழனுடைய ராசி. அப்ப அவர் எவ்வளவு பெரிய உலக புகழ் பெற்றிருக்காருன்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். கண்டிப்பா. அதே போல கும்பம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு தெம்பா வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு, தான் உண்டு தான் வேலை உண்டு, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம எதுலையும் மாட்டிக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ராசி இருக்குதுன்னு அது கும்பம் தான். நீங்க யாரு போய் கேட்டீங்கனாலும் அவங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. நிறைய நட்பு வட்டத்தை உருவாக்கி வச்சுக்குவாங்க கும்பம் எப்பவுமே. அந்த நட்பு வட்டம் வந்து எப்பவுமே ஒரு வேல்யூபிளான நட்பு வட்டமா இருக்கும். இதெல்லாம் கும்பத்துக்கு நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட கும்பத்திற்கு 6ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சார், 6ல் குரு ஊரில் பகை. 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே பகையாக போறாங்க அப்படிங்கிறத அது சொல்லுது. இது செய்யாத தப்புக்கு தண்டனை 6ல் குரு வர்றது. இதை விட என்னன்னா, நீங்க யாருக்கிட்டையாவது போய் எதுக்காகவாவது என்ன நல்லது சொன்னீங்கனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. உங்க நல்லது அவங்க காதுல விழுகாது. உங்க நல்லது அவங்க காதுல விழுகவே விழுகாது. எதிர்ப்புகள் அதிகமாகிற காலம், எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாகிற காலம். சுபகிரகம் போய் 6ல் அமர்ந்தா சுபத்தன்மையை இழக்கும். அதனாலதான் உபஜயஸ்தானத்துல பாவிகள் இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. சுபத்தன்மையை இழந்துரும். சுபத்தன்மையை இழந்துருச்சுன்னா அது கொடுக்காது. கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, அவமானம், போராட்டம் இத்தனையும் கொடுக்கறது குரு, 6ஆம் இடத்துக்கு குரு. இதுல என்ன பியூட்டினா, அவர் பார்க்குற இடம்னு ஒன்று இருக்குல்ல, 2ஆம் இட வருமான ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு கடன் நெருக்கடி பிரச்சனை வந்தா கூட அதை கட்டுறதுக்கு வருமானத்தை சேர்த்தே கொடுத்துட்டு வருவார். வருமானம் இல்லாமலாம் போகாது. இப்போ உங்களுடைய செரிமான மண்டலம், உடல், வயிறு, கல்லீரல், கணையம், இந்த மாதிரி வயிறு சார்ந்த பெருங்குடல்கள், இது மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு இப்போ பிரச்சனை கொடுக்கும். சங்கடம் பார்க்காம போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணிக்கணும். வாயை கட்டுனா தான் நோயை கட்ட முடியும். இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் ராகு போயிட்டு இருக்குது கும்பத்துக்கு. இனம் புரியாத கவலை, அலைச்சல், பயணங்கள், பதட்டம், போராட்டம், நெருக்கடி இத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த கிரகங்களோட வேலை. அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிரச்சனை, போராட்டம், தடை, தாமதம் இதையெல்லாம் சந்திக்கணுங்கிறது விதி.
ஆனா அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறாரு. அப்ப தொழிலுக்கு பங்கம் இருக்காது, நீங்க வாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், வேலை ஏதாவது ஜீவனக்குறை வைக்காது. 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு, அப்ப வருமானம் சூப்பரா இருக்கும். 6ஆம் இடத்துல நிக்கிறதுனால அவர் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, தடை, தாமதம், சர்ஜரி, விபத்துன்னு இதெல்லாம் இதுவும் கொடுப்பார். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில நேரம் உங்களோட தூக்கத்தை கெடுப்பார். அதான் அலைச்சலா இருக்குமே, அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்களே. அப்புறம் 2வது யாராவது உங்க மேல தேவையில்லாத வீண் பழிச்சொற்கள் எல்லாம் வரும். அப்ப அது வரும்போது நம்ம மைண்ட்ல போச்சுன்னா தூக்கம் வருமா? கண்டிப்பா வராது. அப்ப இப்படி எல்லாம் ஒரு மோசமான ஒரு காலத்தை நீங்க கடக்கிற மாதிரியான ஒரு சூழலை அது கொடுக்குது, ஒரு நிம்மதியை கெடுக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நேரா திருச்செந்தூர் முருகர் சரணாகதி. திருச்செந்தூர் முருகர் தான் சரணாகதி. ஃபர்ஸ்ட்டுங்க சார், 6, 8, 12 யாருக்கு குரு வந்தாலும் சரி, தானம், தர்மம், சரணாகதி, இது 3 இருந்தா தான் தப்பிக்க முடியும். தானம், தர்ம சிந்தனை, சரணாகதி, இறைப்பரிகாரம், இது இருந்தா தான் நீங்க தப்பிக்க முடியும். அப்ப திருச்செந்தூர் முருகரை அர்ச்சனை பண்ணிட்டு, பிரார்த்தனை பண்ணிட்டு, வழிபாடு பண்ணிட்டு, வியாழக்கிழமை போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர்கள் இருக்குமில்ல, உதிரியா, அந்த முல்லை மலர்களால் அர்ச்சிக்கணும், பூஜிக்கணும். இனிப்பு தானம் பண்ணணும். இந்த தானங்கள் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது சத்ருங்கிற 6ஆம் இடத்தை, சத்ரு சம்ஹாரமூர்த்தி எங்க இருக்காரு? திருச்செந்தூர். சம்ஹாரமூர்த்தினே தனியா இருக்காரு, முருகரே வதம் பண்ணவர் தான். சம்ஹாரம் பண்ணிட்டு அப்படி போய் ஒரு சாந்த சொரூபமா உட்கார்ந்து இருக்காரு அங்க, சிரிச்ச முகமா, புன்னகையோட. அப்ப அது குருஸ்தலம்னே சொல்லப்படுது. ஒரு ஒரு பேச்சுவாக்குல அந்த புராணங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டே குரு பகவான் பிரகஸ்பதி என்ற பட்டத்தை பெற்றாருங்க. அப்ப பிரகாரத்திலேயே தெற்கு பார்த்து அங்க குருவுக்கு ஃபேமஸ். திருச்செந்தூர் முருகர் கோயில சுத்தி கும்பிட்டுட்டு வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார், நீங்க லைன்ல போகும்போது அவரை கும்பிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். கொடிமரம் ரொம்ப ஃபேமஸ் அங்க. எங்க? திருச்செந்தூர்ல கொடிமர பூஜைனே அவங்க காலையில 5 மணிக்கு பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 21 தேவதைகள் இருக்கிறதா ஐதீகம். முக்கியமான தேவதைகள் என்னென்னமோ அது ஒரு வரலாறே இருக்குது கோயிலுக்குன்னு. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்து அந்த இலைப்பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து ரெகுலரா நெத்தியில் இட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகரை நினைச்சு வேண்டிட்டு, திருச்செந்தூர் முருகர் போட்டோவை கூட வீட்டுல வச்சு 2 விளக்கு போட்டுவாங்க. உங்க பேரை, எனக்கு இது மாதிரி எல்லாம் சங்கடங்கள், சலிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு. இப்ப குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாய்ப்பு இருந்தா ஒரு முறை திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு 7 மாசம் 6 மாசம் கழிச்சு ஒரு தடவை, இடையில ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஆனா மறைமுக எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். ஆமா, அது வேல்யூபிளான எதிரிகளா வருவாங்க, சின்ன எதிரிகள் வரமாட்டாங்க, சிம்பிளான எதிரிகளா வரமாட்டாங்க, மறைமுக எதிரிகள் வர்றாங்க. மறைமுகமான எதிரிகள் வந்தாங்கன்னா இவங்களால தாக்குப்பட பிடிக்க முடியாது. இவங்க ஒரு சிம்பிளான பர்சனா இருப்பாங்க, வர்றவங்க வேல்யூபிளான ஆளா இருப்பாங்க எதிரிகள். அப்ப வேல்யூபிளான ஆளு எப்படி வருவாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ராமர் யாரை வதம் பண்ணாரு? ராவணனை. ராவணன் சாதாரண ஆள் கிடையாது, வேல்யூபிளான ஆள். அந்த மாதிரி தான் நமக்கும் இந்த 6ஆம் இடத்துல கும்பராசிக்காரங்க யாராவது இருந்து குரு வர்றாங்கன்னா, குரு வந்திருக்குதுன்னா, எதிரி வர்றாங்கன்னா, அவங்களுக்கு வேல்யூபிளான எதிரியை வந்து மாட்டிக்குவாங்க. எதிர்த்து போராட முடியாது, ஈடுகட்ட முடியாது, ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது சொல்லுது. அப்படிதான் உங்களுக்கு அது உங்களை போட்டு ஒரு உழுக்குது. இப்ப தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிலையான தொழில் இருக்குமா இல்லையா? லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னா அதான் 2ஆம் இடத்த வருமான ஸ்தானத்தை பாத்துருதுங்களே, 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தை பாக்குறது. தொழிலுக்கு பங்கம் வராது, வருமான ஸ்தானத்துக்கு பிரச்சனை வராது, முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். உறவு சார்ந்த விஷயத்துக்கு பிரச்சனை இருக்கு. ஆமா, உறவுகள்ல தான் இப்ப பிரச்சனை. உறவுகளை கெடுக்காம போகாது. யாரெல்லாம் ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப டீப்பா நான் வேணும் நீ வேணும்னு இருந்தாங்களோ, அவங்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனை பண்ணும். இப்ப யாருக்காவது குழந்தைகளுக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு போகணும்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா வேலைக்கு போவாங்க. வருமானமே எனக்கு இல்லை சார்னா இப்ப வருமானம் உயரும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பாக்குறதா. வரவேண்டிய பண வருமானம் வரும். வட்டி கட்டுறதுக்கு எனக்கு வருமானம் வந்துருமா, கடன் கட்டுறதுக்கு வருமானம் வந்துருமான்னு அந்த வருமானத்தை கொடுத்துருவார். ஆமா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஸ்தான பலத்துல 6ல வந்து குரு உச்சம் பெறும்போது, அதான் சுபகிரகம் சுபத்தன்மையை இழக்கிறதுங்கிறான். அவரோட சுபத்தன்மையை இழந்துடுறாரா. இதுல கும்பராசிக்கு குரு யாரு? தனகாரகன், லாபாதிபதி. அப்ப தனத்தையும் லாபத்தையும் இழக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும். இப்ப குரு பகவான் வந்து சனி பகவானை பாக்குறாங்க ஐயா, அதனால ஏதாவது நடக்குங்களா? எப்பவுமே சனிக்கு குரு பார்வை செய்யும் போது அந்த சனியோட கர்மா புனிதப்படுத்திடும். அப்ப கெட்டதையே செஞ்சுட்டு இருந்த சனி ஒரு மனிதனுக்கு நற்கர்மாவை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனி இருக்கு இல்லையா, குரு பயிற்சிக்கு அப்புறம் இவ்வளவு நாள் இருந்த கஷ்டகாலங்கள் மறைஞ்சு அந்த 7.5 சனியில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், விடுபட்டுருவாங்க. என்னதான் 6ஆம் வீட்டுல இருந்தாலும். ஆமா, என்ன 6ஆம் வீட்டுல இருந்தாலும் பார்வைக்குன்னு ஒரு பெரிய புனிதம் இருக்கு.
குருவுக்கு தான் பார்வையை புனித பார்வைன்னு வச்சிருக்காங்களே. அப்ப நம்ம ஏற்கனவே முன்னோட்டத்துல பேசின மாதிரி குரு பார்வை பற்ற இடம் புனிதமாகும். டெய்லி கங்கையில குளிச்சா என்ன பலனோ அதை கொடுத்துட்றாராம். அப்ப நேரா 10ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அதான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப கர்மமே கண்ணாயிரு. அப்ப வேலை வேலை தொழிலுன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. புது கடன் வாங்குவீங்க தொழிலுக்காக, 2வது தொழில் ஆரம்பிக்கிறம்பீங்க, அதுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க. இப்ப என்னன்னா இந்த கும்பராசிக்காரங்க சரியா திட்டம் போடாம இருந்தாங்கன்னா புது கடன் ஸ்ட்ராங் ஆயிரும், கடன் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். அப்ப இதெல்லாம் இவங்க யோசிச்சு பிளான் பண்ணி, இவங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். இவங்களுக்கு சுபகிரக தசை நடத்துதா, சுபமான தசை நடத்துதா, யோகர்கள் தசையா நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும். அங்கேயும் மோசமான காலகட்டமா இருந்தா இந்த 6ல வர்ற குரு உங்களை ஒரு உழுக்குலுக்கிட்டு தான் போவார். அப்போ உங்க சுய ஜாதகத்தை தான் நீங்க பார்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அது பார்க்காம நீங்க முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்ப 2வது வந்து 6ஆம் இடத்துல வர்ற குரு அது கடக குரு, நேர குடும்பஸ்தானத்தை பார்க்குது. குடும்பமே அமையாதவங்களுக்கு குடும்பம் அமைச்சு கொடுக்கும். குடும்பத்துல கலகம் பிரிவினை பிரச்சனை இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சரியாயிடும், விமோச்சனத்தை கொடுத்துரும். அப்ப திருச்செந்தூர் ஆண்டவரை போய் இவங்க வழிபடும் போது இவங்களுக்கு விமோச்சனத்துக்கு மேல விமோச்சனம் கிடைக்கும். அங்க போய் கால் வச்சுட்டு கடல்ல நீச்சல் தெரிஞ்சா கடல்ல குளிக்கலாம், இல்லைன்னா நாளி கிணறுல மட்டும் குளிச்சுட்டு கடல்ல சும்மா தீர்த்தம் தெளிச்சுட்டு நல்ல ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. வருத்தி செய்யும் பரிகாரத்திற்கு சக்தி அதிகம். வருத்தி செய்யும் பரிகாரத்துக்கு சக்தி அதிகம். அப்பன்னா அந்த கோயில ஒரு 3 தடவை சுத்துங்க, அதுவே உங்களுக்கு 4 கிலோமீட்டர் வந்துடும் 3 தடவை சுத்துனீங்கன்னா. அப்போ வெறுங்காலில் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அந்த கோயில 3 தடவை சுத்தி வந்து ராஜகோபுரத்துக்கிட்ட நின்று முருகப்பெருமானை பார்த்து வேண்டிட்டு வழிபாடு பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயில்ல உட்கார்ந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஐயா, குருபவன் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தூக்கமும் இப்ப கிடைக்குமா? அத 12ஆம் இடத்தை பார்த்தா தொழில் ஸ்தானம். இவங்க பிரச்சனைக்கு போனா தூக்கத்தை கெடுத்துரும். நான் எதுக்கும் போகல, நான் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா தூக்கம் நல்லா இருக்கும். ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இங்க தூக்கம் கெட ஆரம்பிச்சிடும். பிரச்சனை வந்தாலே தூக்கம் வராதுங்கிறது பொதுவான கருத்து. ஆனா பிரச்சனையை எச்சு பண்ணிட்டா 6ல இருக்கிற குரு சுபத்தன்மை இழந்துடுறாரு. அப்புறம் எப்படி இவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு? 12 மணி 1 மணிக்கு படுத்து தூங்கி உடம்பெல்லாம் வலிக்குது சார், காலையில தூக்கம் வருது சார், பகல்ல தூக்கம் வருது சார், இப்படி தேவையில்லாத வேலைகளை அது குரு செஞ்சிருவாரு. எனவே 6ல் குரு ஊரில் பகைங்கிறான். எல்லாத்துக்கிட்டையும் சுமூகமான உணர்வை ஏற்படுத்திக்கங்க. இல்லைன்னா நீங்க எதுக்கு எல்லாம் பகையானாங்கன்னு நமக்கு தெரியாது. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க, ஏன்னே தெரியாது. உங்க பேச்சுக்கே மரியாதை இல்லாம போற காலமா சொல்றேனே. ஆனா வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால வருமானம், ஜீவனஸ்தானத்தை பாக்குறதுனால தொழில், இதுக்கு குறை வைக்கவே மாட்டாரு. இது இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அப்ப அமைதியா அந்த காலகட்டத்தை கடந்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யறேன். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். நன்றி.